ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகவும் அற்புதமான ஒரு நல்ல நிலைமையை இந்த ஏப்ரல் மாதம் கொடுக்கும். கிட்டத்தட்ட வருடத்திற்கு ஒரு முறை 10 மாசம் 11 மாசத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் உங்களுடைய சுக்கிரன் ராசிநாதன் உச்சம் என்கின்ற ஒரு நிலையை அடைவார். அவர் இப்போது அந்த உச்சம் என்கின்ற நிலையை அடைந்திருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய யோக பலன். ஆனாலும் அந்த இடத்துல அவர் ராகுவோடு சேர்ந்து இருக்கிறது சிறிது பலவீனம் தான். 100 ரூபாய் கிடைக்கிற இடத்துல ஒரு 70 ரூபாய் கிடைக்குது அப்படிங்கிறது தான் உண்மையாகவே தவிர முழுவதுமாக அவர் கிரகண தோஷத்தை அடைந்து விடுவதில்லை. உச்சம் என்கின்ற நிலையிலிருந்து அவர் கிரகண தோஷத்தை அடைவதால் முயற்சிகளுக்கேற்ப 70% பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல மாதமா இந்த மாதம் அமைந்திருக்கிறது. ராசிநாதன் 11ஆம் இடத்தில் உச்சமாக இருப்பதும் ஏற்கனவே 11ஆம் இடத்துல நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்புல ராகு கேதுக்கள் இருப்பதும் மிகப்பெரிய யோக பலன்களாக இப்ப சொல்லலாம். இந்த மாதம் இறுதியில், அதாவது மே மாதம் 1ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சியிலேயே ராசிக்கே குரு வந்து விடுகிறார். இந்த ராசிக்கு குரு வருவது ராசியை பொலிவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. ஆகவே கடந்த காலத்துல அப்படியே சோதனைகளை சந்தித்துக் கொண்டிருந்த அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் படிப்படியாக நல்ல சாதனைகளை செய்யக்கூடிய அமைப்பு முழுவதுமாக இப்போது ரிஷபராசிக்காரர்கள் அனைவருக்குமே இருக்குது. பெண்களுக்கு மிகச் சிறப்பான நல்ல பலன்கள் இருக்கும். பெண்கள் சார்ந்த துறைகள்ல இருக்கிறவங்களுக்கும் பெண்கள் சம்பந்தப்பட்ட ஆடை அணிகலன்கள் அவங்க மட்டுமே போட்டுக்கக்கூடிய, பிரத்யேகமாக ஆண்கள் போட்டுக்க முடியாத, ஆண்கள் உபயோகப்படுத்த முடியாத, பெண்கள் மட்டுமே பிரத்யேகமாக அணியக்கூடிய, அவர்களுக்கு மட்டுமே உரித்தான பொருட்களை தயார் செய்யக்கூடிய, அதற்கான உற்பத்தி அமைப்புகளில் விற்பனை அமைப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து ரிஷபராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய நல்ல மேன்மைகள் இருக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு இப்போது உண்டு. 10ஆம் இடத்துல சனி அங்கே சுபத்துவமாக இருக்கிறார். மாதத்தின் பிற்பகுதியில் 3வது 4வது மாதத்தில் பார்த்தீங்கன்னா சம்பள உயர்வு, பதவி உயர்வு எதிர்பார்த்திருந்தவர்கள் வேலையில் ஒரு மாற்றம் ஏற்படணும். அதாவது வேலையிலேயே இதே கம்பெனிலேயே செக்ஷன் மாதிரியான ஒரு மாற்றம் ஏற்படணும், அல்லது ப்ரொமோஷன் ஏற்படணும், அல்லது இந்த கம்பெனியை விட்டு வேறொரு கம்பெனிக்கு சென்று நல்ல விதமாக மாற வேண்டும் என்கின்ற அமைப்பில் பேப்பர் போடுறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த பேப்பர் போடுறது சம்பந்தப்பட்டதில் ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியாமல் இருந்தவர்கள் எல்லாருமே வேலையை விட்டு விடலாம். விட்டாலும் கூட நம்ம நல்லா இருப்போம். சுயதொழில் செய்பவர்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல நம்பிக்கை, வேலையில் இருப்பவர்களுக்கும் நல்ல நம்பிக்கை. சுயதொழில் செய்பவர்களுக்கு இதுவரைக்கும் ஏதாவது அனுமதி கிடைக்கலனா, ஒரு அரசாங்கத்திலிருந்து ஒரு அனுமதி, அல்லது மூத்தவர்களிட்ட பெரியவர்கிட்ட இருந்து குடும்பத்தில் இதை உன்னை நம்பி இதை எப்படி செய்ய முடியும், உன்னை நம்பி இதை கொடுக்க முடியுமா, உன்னை நம்பி இவ்வளவு பணத்தை கொடுக்க முடியுமா, ஏதேனும் ஒரு நிலையில விளையாட்டு பிள்ளையாக இருக்கிறாரே, இந்த மாதிரியான எண்ணங்களை உங்களை இன்னும் குறைத்து மதிப்பிடக்கூடிய பெரியவர்கள் அல்லது குடும்பத்தார்கள் அல்லது வேலையில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே ராசிநாதன் உச்சத்தை அடைவதால் உங்களுடைய முழு திறமையையும் காட்டி அப்படியே பெரிய அளவில் வரக்கூடிய அமைப்பு இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. குறிப்பாக 30-35 வயதுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல விதமான தன்மைகள் ஆரம்பிக்கின்றன. 25-26 வயதுகளுக்கு இருக்கிறவங்களுக்கு காதல் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது. ரிஷபராசி நாயகனே காதல் நாயகன் சொல்லுவோம். அவர் தான் சுக்கிரன், தான் காதலுக்கு அதிபதி. அவர் இப்போது ராகுவோடு இணைந்து அங்கே சுக்கிரன் உச்சம் என்கின்ற ஒரு நிலையில் அமைந்திருப்பதால் உங்களுடைய இனத்தை சாராத, உங்களுடைய மொழி பேசாத, ஒரு வேற்று மத இன இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல வேறுபடுத்தி பார்க்கக்கூடியவரின் மேல, அந்நிய மதத்துக்காரோ அந்நிய இனத்துக்காரோ அந்நிய மொழி பேசுகிறவர் மேலேயோ சில ரிஷபராசிக்கார இளைய பருவத்தினர், ஆண் பெண் 2 பேருக்குமே சொல்றேன், ஈர்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு தன்மைகளும் உண்டு. மொத்தத்துல பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்லதொரு மேன்மையாக இருக்கக்கூடிய அமைப்பு. மாதத்தின் இறுதி நாட்கள்ல 25-30ஆம் தேதி போல அவர் 12ஆம் இடத்திற்கு வந்து விடுகிறார் என்றாலும் கூட அப்போதும் குருவோடு சேர்ந்து மிகப்பெரிய சுபத்துவத்தை அடைகிறார். கடைசி 10 நாட்கள்ல பாத்தீங்கன்னா வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களிலிருந்து நல்ல விதமான தகவல்கள் வருவது, மேற்கே போக வேண்டிய அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே மேற்கு திசை லாபங்கள் வரக்கூடிய மிகச்சிறந்த யோக பலனை கொடுக்கக்கூடிய நல்ல மாதமாகவே அமைந்திருக்கிறது 2024 ஏப்ரல் மாதம்.